நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி சுதாகர். ஜேஎஸ்ஏ தொடர்பாக ஒரு சில டாக்குமெண்ட்லாம் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். என்னடா இவன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கானே, இதை எப்படி படிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் அந்த ஜேஎஸ்ஏனா என்ன, அதை எப்படி படிக்கிறது, அதை நம்ம எங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேஎஸ்ஏ ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ். ஒரு ஜாப்பில் இருக்கக்கூடிய சேஃப்டி அனலைஸ் பண்ணுறதுக்காக நாம் உருவாக்கக்கூடிய ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி வேலை செய்கிறதுக்காக போகிறோமோ அதே மாதிரி நம்ம திருப்பி வீட்டுக்கு போகணும், எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டோ இன்சிடெண்ட்டோ இல்லாமல் போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவோம். ஸோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணணும். அதை எப்படி நம்ம சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஜேஎஸ்ஏல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண போகிற மொத்த வேலையில் என்ன மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே என்னென்ன மாதிரியான ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது, அண்ட் அது நம்மளுக்கு நேராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையில் என்னென்ன மாதிரியான ஆபத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அண்ட் அந்த ஆபத்துக்கள்லாம் நமக்கு நேராமல் தவிர்க்கணும்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான் இந்த ஜேஎஸ்ஏ. இந்த ஜேஎஸ்ஏவை ப்ரிப்பேர் பண்ணுறதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் சைட் சூப்பர்வைசரு, ஹெச்எஸ்சி டீமு, உங்களுடைய பெர்மிட் அப்ளிகண்ட்டு, உங்களுடைய பெர்மிட் இஷ்யூவர், இந்த 4 டீமுமே கலந்து ஆலோசித்து என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது, இதில் என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகுது, என்னென்ன மாதிரியான பிபிலாம் நம்ம வியர் பண்ணணும், என்ன ஹசார்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஜேஎஸ்ஏ. இதை நான் உங்களுக்கு இன்னும் எளிதாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்கை நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் விடணும். ஓகேங்களா? இதுதான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த வேலையில் என்னென்ன மாதிரியான ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆபத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளே கணக்கெடுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வண்டியோட பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது, சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் நான் போகிறேன் அப்படின்னா எங்கேயாச்சும் அந்த ஸ்டாண்டு ஏதோ ஒரு கல்லில் தட்டி நான் கீழே அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? மூணாவது, நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. நம்ம அந்த மாதிரி ஃபோன் எடுத்து பேசணும் அப்படின்னா அந்த நேரத்தில் கவன சிதறல் ஏற்பட்டு நம்மளுடைய பைக்கை கீழே போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்மளுக்கும் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் ஓவர் ஸ்பீடு. சில பேர் போவாங்க 100-120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது எதுலையாச்சும் மோதி சிக்கி சின்னாபின்னமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸட்ரான்னு சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஒரு பைக் ஓட்டுறதுல இவ்வளோ ஹசார்ட்ஸ் இருக்குது. நம்ம வேலை பார்க்க போகிற இடம் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்டு. இங்கே நம்ம செய்ய போகிற சின்ன வேலையில் கூட பெரிய ஹசார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹசார்ட்ஸில் இருந்துலாம் நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்க்கலாம். பைக் பிரேக் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே பைக்கில் பிரேக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணிடணும். அதாவது பைக்கை ஸ்லோவாக ஓட்டி பார்த்து பிரேக்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த முதல் ஹசார்ட்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாமா? ரெண்டாவது ஹசார்டுங்கிறது ஆபத்து. ஓகேவா? சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும், ஒரு ஆபத்து இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது, சைடு ஸ்டாண்டு நம்ம வண்டியை பொசிஷனுக்கு கொண்டு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்பை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த சைடு ஸ்டாண்டு அப்படிங்கிற ஒரு ஹசார்ட்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாமா? ஓகேங்களா? மூணாவது, ஓவர் ஸ்பீடில் போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கட்டுப்பாட்டு கருவியை நம்மளுடைய பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலோ அல்லது நம்மளுடைய ஸ்பீடாமீட்டர் கரெக்டாக ஓடுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருந்தாலோ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வண்டியை ஓட்டிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு ஹசார்டை நம்ம தவிர்த்துட்டோமா? நாலாவது, ஃபோனை நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே சைலண்டில் போட்டோம் அப்படின்னா
யாரும் கால் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோமா, இந்த ஹசார்டையும் நம்ம வந்துட்டு தவிர்த்துட்டோமா. இந்த மாதிரி நம்ம செய்ய போகிற வேலையில் இருக்கக்கூடிய ஹசார்டு அண்டு ப்ரிகாஷன்ஸை வந்துட்டு ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு எந்த ஒரு இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ நியர் மிஸ்ஸோ எதுவுமே நடக்காமல் நம்ம தப்பிச்சிடலாமா. ஸோ இதே தான் அந்த ஜேஎஸ்ஏயில் பண்ணுறாங்க. லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, என்ன ஆக்டிவிட்டிலாம் ஒரு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுது, அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஹசார்ட்லாம் என்ன, அண்டு அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. இதை நம்ம அப்படியே சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது எல்லா ஆக்சிடெண்ட்டுமே ப்ரிவெண்டபிள் ஆகுது. இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்சிடெண்ட்டுமே ப்ரிவெண்டபிள் தான். நீங்கள் இந்த ஜேஎஸ்ஏவை ஒர்க் சைட்டில் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது இந்த ஜேஎஸ்ஏயில் இருக்காத மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சேஃப்டி ரிலேட்டடாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ், இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் உருவாக்கும். நம்ம வந்துட்டு இந்த ஜேஎஸ்ஏவை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத ஒரு லைவ் ஜேஎஸ்ஏவை வச்சு இப்போ வந்துட்டு வெரிஃபை பண்ணிடலாம். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கும். வாங்க இமேஜுக்குள்ளே போகலாம். ஜாப் அப்படின்னு சொல்லி மென்ஷனாக இருக்கக்கூடிய இடத்துல ஏசி அண்ட் டிபி பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் மெயினான வேலை. ஒரு கண்டெய்னரில் ஏசி டிபி பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் அந்த வேலை. இதில் கட்டிங் ஆக்டிவிட்டி, கிரைண்டிங் ஆக்டிவிட்டி, வெல்டிங் ஆக்டிவிட்டி எல்லாமே இன்வால்வ் ஆகுது. ஹேண்ட் டூல்ஸு, பவர் டூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது. வரக்கூடிய மெட்டீரியலை லோடிங் பண்ணுறதுக்கும் அன்லோடிங் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான வெஹிக்கிள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரேன் வருது, பூம் ட்ரக் வருது, பிக்கப் வருது. ஓகேங்களா, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மொத்த வேலை. அதற்கு அப்புறம் பெர்மிட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா, அது உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டோட நம்பர் 690241H. ஹச் அப்படிங்கிறது ஹாட் ஒர்க் பெர்மிட்டை குறிக்கிறதான ஒரு பெர்மிட் நம்பரு. இந்த ஹாட் ஒர்க் பெர்மிட்டுக்கான ஜேஎஸ்ஏ தான் இது. ஓகேங்களா, ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுக்குறது நீங்கள் ஒர்க் பண்ண போகிற பிளான்ட்டோட நேமு. ஒர்க் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளேயுமே நிறைய ஒர்க் ஏரியா இருக்கும். அதில் பர்டிகுலர் ஒர்க் ஏரியாவோட நேம் அதில் கொடுத்துருப்பாங்க. பெர்மிட் டேட் அப்படிங்கிறது உங்களுடைய பெர்மிட் வந்துட்டு எப்போ இஷ்யூ பண்ணப்பட்டதோ அந்த ஒரு பெர்மிட்டோட டேட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அண்டு டூல்ஸ் நீட் ஃபார் ஒர்க் ஆக்டிவிட்டி. இந்த ஒர்க்குக்கு என்ன மாதிரியான பிபிஇலாம் வேணும் அண்டு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் கட்டு, சேஃப்டி ஷூவு, சேஃப்டி காகிள்ஸு, இந்த மாதிரி பிபிஇ நேமும், டவர் லைட்டு, டீசல் ஜென்ரேட்டரு, ஹேண்ட் பவர் டூல்ஸு, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நேமும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில். ஓகேவா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு முக்கியமான டாப்பிக்கு, சீக்வென்ஸ் ஆஃப் பேசிக் ஜாப் ஸ்டெப்ஸ். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மொத்த வேலை அந்த ஜாப்லேருந்து என்ன மாதிரியான ஜாப் ஆக்டிவிட்டீஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோக் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க, ஏசி பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஏசி டிபி பாக்ஸு. அப்போது அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் அதில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சீக்வென்ஸ் பேசிக் ஜாப் ஸ்டெப்ஸுங்கிற ஒரு காலத்தில் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். அதற்கப்புறம் பொட்டன்ஷியல் ஹசார்டு அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஹசார்டு, அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள். ஓகேவா, அதை தான் அந்த பொட்டன்ஷியல் ஹசார்டு அப்படிங்கிற ஒரு காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அந்த பொட்டன்ஷியல் ஹசார்ட்லாம் உங்களுக்கு நேராமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் அதற்கான டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஹசார்டையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன்ஸ். ஓகேவா, இதையும் நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கட்டிங், கிரைண்டிங், வெல்டிங் ஆக்டிவிட்டியில் என்ன மாதிரியான ஹசார்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஷாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம இந்த ரெண்டை மட்டும் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஷாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், எல்லா கேபிளும் டேமேஜ் ஆகாமல் இருக்கா, கிராக் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ராடு ஹோல்டர்லாம், வெல்டிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ராடு ஹோல்டர்லாம் இன்சுலேட்டடாக இருக்குதா, டேமேஜ் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபயர் ஆகாமல் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த 15 மீட்டரை சுற்றி எந்த ஒரு ஃப்ளேமபிள் மெட்டீரியலும் இருக்கக்கூடாது. கம்பஸ்டபிள் மெட்டீரியலெல்லாம் வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கை சுற்றி ரிமூவ் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் நடக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஃபயர் பிளாங்கெட்டை வச்சு கவர் பண்ணணும். ஃபயர் வாட்சர் வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. இந்த மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்லேருந்து தவிர்க்கலாம், எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகிறதுலேருந்து தவிர்க்கலாம். ஸோ இதை தான் வந்துட்டு இந்த ஜேஎஸ்ஏ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
ஜேஎஸ்ஏனா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி சுதாகர். நன்றி.